ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் சம்மரோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி 2 பார்ட் போட்டிருப்போம், பாதியில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இனிமே கண்டினியூஸா இந்த எபிசோடு போடலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஹீரோயினும் பயங்கர எலியும் புடையுமா இருப்பாங்க. ஹீரோயின் சாங்குக்கு டூஹாவை கண்டாலே பிடிக்காது. அவன் இவளுக்காகவே ஃபாரின்ல இருந்து சம்மர் ஆனா வந்துருவான். ஆனா இந்த சம்மர் வந்தாலே இவளுக்கு பிடிக்காது. இவங்க 2 பேரும் வாழ்ந்தது ஒரே ஒரு பீனட் ஹவுஸ்ல. 2 பார்ட்டிஷனா 2 ஃபேமிலி ஒரே வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அந்த வீட்டை எப்படியாவது வித்துட்டு இந்த இடத்த விட்டு போகணும்ன்றதுதான் இவளோட ஆம்பிஷனே. இவ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பொதுமக்களுக்கு சேவை செய்யற துறையில பணியாற்றிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு எதனால டூஹாவை பிடிக்கல, ஏன் வெறுக்கிறா அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாத்துலாம். போன எபிசோட்ல அவ மழையில மாட்டிக்கிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பா. அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்கு, அதுக்காக உயிரையும் பணைய வச்சியே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இதுல முக்கியமான பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வெறுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கா. பட் அவனோ நான் உன்னை விரும்புறேன், நீ எவ்வளவு என்ன வெறுத்தாலும் நான் உனக்காகவே வாழ்வேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ண அந்த பாக்ஸ் கீழே விழ அதுல பெட் யாங் அப்படின்னு ஒரு பேட்ச் கீழே விழுது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி முதலையும் திரும்ப பாக்ஸ்குள்ள வாரி வச்சுக்கிட்டு இவனை கண்ணா பின்னான்னு ஆஸ் யூஷுவல் திட்டுற மாதிரி திட்டிட்டு கிளம்புறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த கதையோட ஆரம்பத்துல திரும்பவும் அந்த பாக்ஸ் கீழே விழுது. அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் குள்ள போறாங்க. ஒன்னு நான் அடியோட வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நான் எதுக்கு உன்னை வெறுக்கணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசாத பேச்சா எல்லா பேச்சையும் பேசிட்டு நீ போயிட்ட. ஆனாலும் நான் இன்னுமே உன்னை வெறுக்கல. இங்க வரதே உன்னை பாக்குறதுக்காக தான். நீயும் நானும் அதே வீட்டுல ஒன்னா வாழணும்னு எனக்கு ஆசை. நீயும் நானும் ஒன்னா நட்ட மரங்களோட விளையாடணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இவளை இம்ப்ரெஸ் பண்றான். பட் அவ இன்னும் அந்த கோவத்திலயும் ஒரு வித துயரத்திலேயே இருக்கா. அவ என்ன விதமான துயரத்துல இருக்கா அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு தன்னோட பீரோக்குள்ள வச்சு மூடிடுறா. அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவ ரூமுக்கு வந்து பார்க்கும்போது துணியெல்லாம் துவச்சு காஞ்சிருக்கு. டக்குன்னு டிவியை போட்டு பாக்குறா. அங்கேயும் இந்த 3 ஸ்டாரும் ஒன்னா சேர போகுது. இந்த சம்மர்ல தான் அது ஒன்னா சேரும். அப்படி சேர்ந்தா மழை, புயல், வெள்ளம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியில போறதுக்கு ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோவோ பாருங்களேன் எவ்வளவு பாசம்ட்டு ஒரு கிரீன் கலர் நோட்டீஸ் ஷீட்ல நீ வெளியில போனீங்கன்னா உனக்கு சளி பிடிக்கும், டேபிள் மேல மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து பத்திரமா போட்டுட்டு வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதிருக்கா. அதை படிச்சுட்டு அப்படியே குப்பையில தூக்கி போட்டுட்டு அவ பாட்டுல கிளம்பிடுறா. ஆபீஸ்க்கு போன உடனே பயங்கரமான மழை பெஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் எல்லாம் வந்து இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாமே சேதமாயி கிடக்கு. அதை போய் சுத்தம் பண்ண போவா பாருங்க. அவ உடம்பெல்லாம் சாணி எல்லாமே அப்பி இருக்கும். கோழி பண்ணைய சரி பண்ண பாப்பா. அப்போ அங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் கோழியை பிடிக்க தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்க எவ்வளவு ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவ பாட்டுல தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த பன்னிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்களே அந்த இடத்துக்கும் போய் அங்க இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து குப்பையை தூக்கி போட வருவாங்க. அப்ப கூட என்ன இந்த அளவுக்கு நாத்தடிக்குதே உண்மையில அப்படின்ற மாதிரி மூக்கு பொத்திக்கிட்டே பேசுவாங்க. இருந்தாலும் அவ சேவை அப்படின்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன்ற மாதிரி வேலை செய்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அழகழகான இந்த பெட்ஸுக்கெல்லாம் நெஸ்ட் பண்ணுவாங்களே அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த அட்வொகேட்டும் வந்து உன்னோட கேஸ் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு பத்தியா. ஆக்சுவலா அவளுக்கு வின் பண்றதுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவ தான் வாழ்ந்திருக்கா. சோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவ தான் மெயின்டைன் பண்ணிருக்கா. அதனால அவ கேஸ் போட்டானா நீ கண்டிப்பா தோக்குறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அவ கேஸ் போடட்டும், அவ ஜெயிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ரூம் ஹோல்ஸ் இருக்கும், அதை வச்சு நான் ஜெயிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் பேச, சோ அட்வொகேட் அவனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேசுறாங்க. அப்புறம் ஆர்கிடெக்ட பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீனட் ஹவுஸ மினியேச்சரா பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு ஏன்னா இந்த வீட்டு மேல இவ்வளோ பற்றோட இருக்க, நீ நினைச்சினா பெரிய பெரிய வீடே கட்டலாம், ஏன் அதுலயே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு வீடுங்கிறது என்னன்னா நம்ம வாழ்ந்த நினைவுகள்ல சுமந்துட்டு இருக்க ஒரு இடம். அதை அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. அந்த வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்திருக்கேன், அதனால அதே வீட்டுல நானும் அவளும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். சோ இவனோட மோட்டிவ் என்னங்கிறது அவனுக்கும் புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸோட வந்து ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு சாப்பிட வரா. இப்ப அவ இந்த ஃபார்முக்கு தானே வேலைக்கு போனா. சோ அங்கங்க கிளீனிங் எல்லாம் ஒர்க் முடிஞ்ச உடனே அங்க இருக்க காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. மொத்த கவரையும் கொண்டு வந்து வச்சோன்னா மேனேஜர் அதை பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா இவ இந்த ஊரை சீரமைக்கிறதுக்காக மேயர் கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருந்தா இல்லையா, அதுக்காக இவளை போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுவும் லஞ்ச் டைம்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி மேனேஜரும் சொல்ல, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இனிமே அவ ஃப்ரெஷ் அப் ஆகி இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ கிளம்பணும்னா இன்னும் டைம் ஆயிடும். சரினா மேயர் இருக்க ஆஃபீஸ்க்கு இவளும் தன்னோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. அங்க போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லையா, சரி கொஞ்சமாவது மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போவோம் அப்படின்னு கிளம்பும் போது அங்க இருக்கவங்களும் குடுன்னு ஓடிடுறாங்க. சரின்னு ட்ரையர்ல தன்னோட துணி எல்லாத்தையும் நீட் பண்ணிக்கிட்டு மேயர் ஆஃபீஸ்ல ஒரு மேடம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ண போக அவங்களுக்கு செம
ஸ்மெல் அடிச்சு என்ன இப்படி நாறுது அப்படின்ட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு விடுறாங்க. இருந்தாலும் இங்க பெரிய ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு, பட் இப்படி கேஷுவலா நீ வந்திருப்பேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலா நான் என்னோட மார்னிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வரேன். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? மேயர் என்ன இதை பார்த்து ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. ஆக்சுவலா நான் என் வேலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்ல. சரிமா சரி. இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பப்ளிக் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கு 12 பில்லியன் வான் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்காக மேயர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அவரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனும் இதுல இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட பேரு பேத்தான் அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட். இந்த 3 ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த இடத்துல ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு போல இருக்கு. சோ அதை கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு காம்படிஷன் இவங்க நடத்த போறாங்க. சோ இங்க Q&A செக்ஷன் நடக்கும். அப்ப உன்னை பார்த்து சில கேள்விகளும் கேட்பாங்க. அதுக்கு நீ பதில் சொல்ல தயாரா இருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சம்மர் ட்ரையாங்கிள பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே இந்த மூடப்பட்ட பேத்தான் அப்சர்வேட்டரிய பத்தினது மட்டும் தான் இருக்கும். அதுல ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால மேயர் USA ல இருந்து ஒரு ஆர்கிடெக்ட வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரு பேரு பெக் டூஹா அப்படின்னு சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது. திரும்பவும் இதே இடத்துக்கு அவன் வரானா அப்படின்ட்டு. பாரு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த மேடம் எழுந்து நிக்க, ஆப்போசிட்ல பார்த்தா டூஹா பயங்கர ப்ரொஃபஷனலா ஸ்டைலிஷா ஆர்கிடெக்டுக்கே உரித்தான ஒரு ஸ்டைல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ கொடுக்க இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவங்க 2 பேரையும் அந்த மேடம் இன்ட்ரோ கொடுக்க, ஓ ஆஃபீஸர் சாங் நீங்க தானே? அத பரவாயில்ல, வேலையில நீங்க ரொம்ப சின்சியரா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவனும் மூக்க பொத்த. அந்த மீட்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மூக்க பொத்துறாங்க. இருந்தாலும் இவ வேலை முடிச்சுட்டு நேரா வந்திருக்கா இல்லையா, அதனால யாருமே கண்டுக்கல. சோ கேக்குற கேள்விக்கெல்லாம் அவன் அந்த முக்கோண நட்சத்திரங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அதன்படி இருக்கிற கூற்றுகளை சொல்றான். இங்க ஏதோ அதை பத்தி ரிசர்ச்சும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் காம்படிஷனும் போக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ண இவங்க சின்ன வயசுல வீட்டுக்குள்ள இருந்து டெலிஸ்கோப் மூலியமா அந்த 3 ஸ்டாரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அந்த சமயத்துல இவளை பார்த்தும் கேள்வி கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு நானா பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு ஓரமா உட்கார்ந்து இருந்தவ எழுந்து வந்து அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல தயங்கி பேசுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோவை ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டு வெல்கம் பண்ணிட்டு மீதி அவரே பேசிடுவாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஆப்ஷனை கொடுக்க, அவனும் இவகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இவளை பார்த்தியே பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு அவனை பார்த்து சிரிக்காம இருக்க முடியல. மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியில வரா. நம்ம கோவத்தோட, ஏன்டா நான் வேலை செய்யற இடத்துக்கும் நீ வந்துருவியா பண்றது ஆர்கிடெக்ட் ஒர்க், ஏன் இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊரை சீரமைக்கணும்னா அதுக்கு ஒரு மேப் தேவை, நான் தான் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல உன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இவங்க 2 பேரும் வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் ஒண்ணு வெளியில போயிட்டே இருக்காங்க. சோ இவனும் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்க எல்லாருமே இப்போ இந்த பழைய ஸ்கூல் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அதை போய் ரெனோவேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ திடீர்னு ஊருக்குள்ள மழை வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா மக்களை எங்க தங்க வைக்கிறது, அதுக்காக இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள நுழையும் போது இவங்களுக்குள்ள பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் இவங்க படிச்ச அதே ஸ்கூல் தான், பராமரிப்பு இல்லாம அப்படியே கிடக்கு. அதனால பியூன் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ரூமா காட்டும் போது அங்க ஒரு கிளப்போட நேம் போர்டு இருக்கு. அந்த போர்டை பார்த்த உடனே இவளுக்கு ஞாபகங்கள் வருது. இவங்க படிக்கும் போது அந்த நேம் போர்ட இவன் தான் அதை எழுதிய அந்த இடத்துல மாட்டிருப்பான். அந்த சமயத்துல இவதான் டெனப் அப்படின்றத படிச்சு முடிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே அவளோட ஞாபகங்கள், அப்புறம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவங்க பிராக்டிக்கல் ஒர்க் பண்ணது, கெமிஸ்ட்ரி படிக்கும் போது டவுட் கேட்டு இந்த சம்மர் ட்ரையாங்கிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணி படிச்சது எல்லாமே ஞாபகத்துல வருது. இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. அப்படி பியூன் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் இதோ வரேன் அப்படின்ட்டு வெளியில கிளம்புறா. போறத ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இப்ப அவங்க இருக்கிறது அவங்களோட கிளாஸ். அந்த கிளாஸ்ல ஒரு பிக்சர்ஸ் கூட இருக்கும். அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டே இது நீங்க எடுத்தது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா இது நாங்க எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரா மட்டும் தள்ளி வைக்கிறோம். அதுக்கு அடியில ஒரு சேஃப் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணா இந்த இடத்துல அவங்க படிக்கும் போது ஏதோ சீக்கிரட்டா சில விஷயங்களை வச்சு எடுத்திருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஞாபகங்கள்லாம் வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. இவன் கண்ணாடி போட்டுட்டு இருக்கான். அந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை இந்த இடத்துலதான் ஒளி வச்சு அதுக்குள்ள இவங்களுக்கான மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. அத ஹீரோயின் கூட அப்பப்போ ஓபன் பண்ணுவாளே அதேதான். சோ அந்த 3 ஸ்டார்ஸ பத்தின பிக்சர்ஸும் இருக்கும். அல்ஜியர், டெனப், வேகா அப்படின்ட்டு அதுக்கு பேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவன் நினைச்சு பாக்குறா. சோ அந்த ரவுண்ட் கலர் இரும்பு டப்பாக்குள்ளதான் இவங்களோட பாஸ்ட் மெமரிஸே இருக்க மாதிரி அவன் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு தூங்கும் போது சரியான கோல்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இவளும் என்ன சத்தம் வருதுன்னு மொபைல் டார்ச்ல இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணிட்டு இவ போகும்போது டூஹா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவ அந்த இடத்துக்கு போயிட்டு டுயாங் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுருவா. சோ இவளோட மனசுக்குள்ள டூயாங் இருக்கான்றது இந்த இடத்துலதான் ரிவீல் பண்றாங்க. ஆனா இப்ப அவ கூப்பிட்டது என்னன்றத டூஹா சரியா கவனிச்சிருக்க மாட்டான். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கடகடன்னு வந்து விஜய் திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து முகத்துல எல்லாம் ஒத்திக்கிறான். அந்த சமயத்துல டக்குன்னு திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான்.
இங்கேயும் வந்துட்டு அவனை பார்த்து இவ பயப்பட, இல்ல இங்க வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து ஏன் இப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிக்கிற, என்னாச்சு, ஏன் பேனிக்கார அப்படின்ற மாதிரி கேட்க, இது உன்னோட வேலையே இல்ல, கிளம்பு இங்க இருந்து அப்படின்ற மாதிரி திரும்பவும் எரிச்சலா பேச, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேதானே அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஏன் போக மாட்டேன், கண்டிப்பா நான் போவேன், இந்த வீட்டை நான் வித்துட்டு அதுக்கப்புறம் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் இங்க இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, ஒண்ணுமே பேச முடியல, அவ பாட்டுல போயிடுறா. அந்த சமயத்துல அவனும் கிளம்புவான். அப்பதான் அவனுக்கே புரியுது டூஹான் இவ கூப்பிட்டுருக்க மாட்டா, டூயாங்னு கூப்பிட்டுருப்பா. அடுத்து அட்வொகேட் ஆபீஸ்ல பாக்குறாங்க, அங்க 2 பேர் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அங்க இருக்க கேசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அது டைவர்ஸ் கேஸ், இது கை போன கேஸ், அது கால் போன கேஸ் அப்படின்ட்டு பேசிட்டு ஃபைனலா இவங்களோட அந்த பீனட் ஹவுஸ பத்தி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பீனட் ஹவுஸ்ங்கிறது சாதாரண ஒரு வீடு கிடையாது, அந்த இடத்துல ஞாபகங்களும் கனவுகளும் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா. சோ அதை போய் நான் டீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்களும் வீட்டை பத்தி தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை வித்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப யாரோ டோர் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. யார் என்னன்னு பார்த்தா அட்வொகேட் தான். வீட்டை வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இங்கதான் ஆல்ரெடி கலைஞ்சு போய் கிடக்கு, இருந்தாலும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் நிக்கிற ஸ்டைல பார்த்து 2 பேரும் கோசப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்டு ரொம்ப ஓவரா அவனை பார்த்து கலாச்சிட்டு இருக்கும்போது மெதுவா பேசுறி, இவன் டூஹாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி அட்வொகேட் வராரு. ஆமா, வீடெல்லாம் நல்லதா இருக்கு, சேல் பண்ணலாம், கேஸும் போடலாம், நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க, உண்மைதான். ஆனா என் மனசுல என்ன தெரியுமா தோணுது, நீங்க ஏன் இந்த வீட்டை விற்க போறீங்க தெரியுமா, டூஹாவை மறக்கிறதுக்காக அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது, டூஹாவோட நினைவுகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டை விற்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு புடிச்சு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேச, இவ என்னது அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் இவளுக்குள்ள அவனோட காதல் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா ஃபன்னியாவும் அட்வொகேட் சொல்லிட்டு போக, என்னதான் இருந்தாலும் இந்த கேஸை நான் நடத்தாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவளும் சவால் விடுறா. அடுத்த சீன்ல ஹீரோ அதே ஊரை சேர்ந்து வந்தானே, சோ அங்க ஒரு மீட்டிங் ஹால் இருக்கும். அந்த ஹால்ல தான் உட்காந்து எல்லாருமே லஞ்ச் சாப்பிடுறது வழக்கம். சோ எல்லாரும் அங்க அசம்பிள் ஆறாங்க. சோ இவனும் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கான். அதுல ஒருத்தர் பால் மாதிரியான ஒரு ஐட்டம் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்பெல்லாம் பாத்தியா இது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரிங்க் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீங்க குடிக்க கூடாது சார் அப்படின்னு கோவப்பட்டு இவனும் கிட்டக்க போய் அதை தன்மையா வாங்கிட்டு வருவான். பட் இவன் நல்ல நிறைய சாப்பாடுகள் கொடுக்குற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, 2 ரோல ஒன்னா பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேச்சும் அடிபடுது. அதே சமயத்துல அந்த பீனட் ஹவுஸ காப்பாத்துறதுலயும் இவன் குறியா இருக்கான். அந்த ஸ்டார் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணி எப்படியாவது இந்த ஊரை வெள்ளம் புயல் அது மாதிரியான இயற்கை சீற்றத்துல இருந்து காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பான். சோ அதை அவரு பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு. அதே சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து அப்பப்ப மெசேஜ் கால்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த வீட்டை வைக்கிறத பத்தி, அதெல்லாம் இவங்கிட்டயும் காட்டிக்கிட்டே, இங்க பாரு நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த வீட்டை விற்காம பாத்துக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு, அவ விற்கணும்னு நினைச்சா விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல இவன் சின்ன வயசுல ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்திருப்பான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவ அந்த வீட்டை பத்தியே ரொம்ப பெருமையா பேசியிருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, யாங் எப்ப இங்க வருவான் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பா. அதே மாதிரி அப்பாவும் யாங்குக்கு தாண்ட இந்த வீடு, உனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு தன்னோட பிசினஸையும் வேலையும் ப்ராஜெக்டையும் விட்டு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நினைச்சிட்டு இவன் கார் ஓட்டிட்டே இருக்கான். சோ அடுத்த சீன் இவ ஆபீஸ்ல உட்காந்துட்டு இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணி போய் உடனே சேவை செய்ய வேண்டியதான் இவளோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த சமயத்துல இங்க பாருடி, அடுத்த கால் வந்துச்சுன்னா எனக்கு என்னோட மொபைலுக்கு கால் பண்ண, நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா சைட்டுக்கு போறேன், அதுவும் அந்த பைத்தான் சைட்டை ஸ்கூல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்களா, என்ன எதுன்னு போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ போக அங்க இருக்கு கேட் க்ளோஸா இருக்கு. ஸ்கூலுக்குள்ள இருந்து பசங்க வெடி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. இவ எப்பவும் போல கேட் எகிரி குதிச்சு உள்ள குதிப்பா போல இருக்கு. ஸ்கூல் படிக்கிற டைம்ல அந்த ஸ்பீட்ல ஏறிடா. பட் அவளோட நினைவுகள்ல இவன் அவனோட தம்பியான டுயோங் அப்புறம் ஹயாவும் சன்பெக்கோங்க இருக்க மாதிரி இருக்கு. அப்படி அவங்க நைட்ல ஸ்கூலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி பசங்க எல்லாம் வெடி வெடிக்கிறாங்க, அதே மாதிரி இவங்களும் அங்க போய் ப்ராஜெக்ட் பண்றது, ஸ்கூல்ல இருக்கிற பொருட்கள் எடுத்து விளையாடுறது, வெடி வெடிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. அதுல இவ யாங் கிட்ட பேசுறதுக்காக ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்துல யாரோ வந்துடுறாங்க. அதனால அங்கிருந்து ஒளிஞ்சு குடுகுடுன்னு மாடி ஓடி போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெடி வெடிக்கிறது, அந்த டெலஸ்கோப் வச்சு ஸ்டார்ஸ கவனிக்கிறது, இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போதுதான் இன்னொருத்தனோட என்ட்ரி கொடுக்கறாங்க. யாங் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க மாட்டான். ஆனா டூஹா கண்ணாடி போட்டுட்டு இருப்பான். எல்லாரும் நிக்கும் போது டூஹா டக்குன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிறா. அதே மாதிரி வீட்டுல அவங்க விளையாடும் போது யாங் தான் அந்த வீட்லயே தங்கி இருந்திருப்பான். ஆனா டூஹாவுக்கு இவன் மேல கிரஷ். நாள் அப்படிதான் அந்த செடியில தண்ணி ஊத்தி விளையாடும் போது யாங் உள்ள இருந்து வெளியில வர, அப்ப டூஹாவும் இவளும் நட்டு வச்ச அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரும் விளையாடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஜாங்மேன்ற மரத்துக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்ட்
காம்பவுண்ட் இருக்கும், அதுல யாங் உட்காந்துட்டு இருக்கான். அவ அதுல நடந்து வரும்போது யதார்த்தமா அவன் மேல விழுந்துடுறா. 2 பேருக்குள்ள அந்த இடத்துல காதல் வருது. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத டூஹாவும் பாக்குறான். ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்தது யாங் கிடையாது, டூஹா. கண்ணாடி இல்லாம உட்கார்ந்து இருந்திருப்பான். சேம் டைம் டூஹா கூட மலையில ஏறி நட்சத்திரங்களை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இவனோட விருப்பத்தை தெரிவிக்க, இல்ல எனக்கு இன்னொருத்தர் மேல காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. சோ டூஹான்னு நினைச்சுக்கிட்டு யாங்க மறுத்திருப்பா. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து இவளும் ஃபீல் பண்றா, ஏதோ ஒரு ஆள்மாறாட்டம் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த சீன்ல இவ ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதாவது ஆர்கிடெக்ட் கூட சேர்ந்து இவ வேலை செய்யணும்ன்ற மாதிரி. அதை பார்த்து எல்லாருமே காசு பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹயாங் கூட சொல்லுவா. ஆனா இவளுக்கு அது பிடிக்கல. நேரா டைரக்டர் போய் பார்த்து, சார் நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு அப்ளை பண்ணவே இல்லையே சார், எதுக்காக எனக்கு அது மாதிரியான போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, இந்த காம்ப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல நேரா இவங்க நேரோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த இடத்துல இருக்க மேடமும் இந்த ப்ராஜெக்டை அவங்க கிட்ட ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவளுக்கு பெக் டூஹா கூட வேலை செய்யறதுக்கே கடுப்பா இருக்கு. அடுத்த சீன்ல இந்த பக்கம் முதல் முறையா சன்டாக்க காட்டுறாங்க. சன்டாக் இது வரைக்கும் நார்மலான பர்சன் மாதிரி தான் இருந்திருப்பான். பட் அவனால நடக்க முடியாதுன்றது இப்ப இவன் வீல் சேர்ல வர்றதை பார்த்து தான் தெரியுது. சோ இருந்தாலும் ஹயாங்க்கு அவன் மேல ஒரு காதல். அங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு பாப்பாங்க. அங்க படிக்கட்டா இருக்கும். இருந்தாலும் ரொம்ப என்கரேஜா அவங்க கிட்ட பேசிட்டு நார்மலான இயற்கை போய் ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காஃபியும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறத தனியா பார்க்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்பவும் அவங்களுக்கு டூஹாவை பத்தியும் சாங்க பத்தியும் தான் ஒரே பேச்சா இருக்கு. சோ இவளுக்கு வேற வழி இல்ல, எப்படியாவது ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவனோட ஆபீஸ்க்கு போறா. அங்க இருக்க மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சுட்டே இருக்கும் போது அங்க இருக்க பிஏவும் அவனோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கான். சேம் டைம் ரொம்ப ஆசாசியா நட்சத்திரங்களை பாப்பா இல்லையா, அதோட பெரிய ஃப்ரேமே இருக்கு. அதையும் பார்த்துட்டு வியந்து போய் நிக்கிறா. சோ அவன் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ வந்த உடனே மரியாதை கொடுக்கற விதமா எழுந்து நின்று அவளை வரவேற்று அவகிட்ட பேச்சு கொடுக்கறான். அவளோ போல மறைச்சிக்கிட்டு ஃபைல் எல்லாம் நீட்டுறா. ஒர்க்கிங் ஆர்டர்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே என்ன தனியா இருக்க விட மாட்டியா, ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இவன்ட்ட கேட்க, இப்ப நீ நானும் சேர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல எனக்கு ஒருவித சந்தோஷமும் கிடையாது, எனக்கு தனியாவே வேலை செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, மேயர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். அடுத்து அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இவன் சைன் போட, அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பு. உன்னை சுத்தி சுத்தி வரதுனால தான் இன்னும் நீ என்ன வெறுத்துக்கிட்டே இருக்கியா, இருந்தாலும் உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த சம்மர்ல நம்ம 2 பேரும் நெருங்கி கூடவே இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீ எது பண்ணாலும் இந்த சம்மர்ல நான் உன்னை விரும்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மலையில பேசிக்கிட்டதெல்லாம் இவளுக்கு ஞாபகத்துல வருது. அன்னைக்கு பேசிக்கிட்டதை இன்னைக்கு பேசுறானா, அன்னைக்கு கூட இருந்தது இவனாதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பானா, டூயாங் கிட்ட நான் டூஹாவை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அந்த மலைக்கு வந்தது டூயாங் தான் இவ கூட, அது நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. நீ அதை அன்னைக்கே சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்திருக்கா இல்லையா. யாங் இவளுக்கு பை சொல்லிட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கு. நான் சம்மருக்கு சம்மர் ரிட்டர்ன் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவனும் பை சொல்லிட்டு போறான். சோ இந்த சம்மர் இவன் கூட இருந்து இவளை விரும்ப போறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்ல, திரும்பவும் இவளுக்கு பழைய ஞாபகங்கள். நான் டூஹாவை தான் விரும்புறேன்னு டியூயாங் கிட்ட சொல்ல அவன் அப்ரிசியேஷன் பண்ண. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலா இவளுக்கும் டூஹாவை தான் சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிருக்கும். கூடவே டூயாங் கூட இருந்திருந்தாலும் அவளுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுதான் பழகிருப்பா. இருந்தாலும் என்ன சண்டை வந்துச்சுன்னு தெரியல. எதனால இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூவா இந்த ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிங்க. அப்படியே மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. தேங்க்யூ.